அனைவருக்கும் வணக்கம். வாய்வு மூன்றெழுத்து. வாய்வுக்கு தேவையான பண்பு மூன்றெழுத்து. பண்பிலே பிறக்கும் அன்பு மூன்றெழுத்து. அன்பிலே சுரக்கும் காதல் மூன்றெழுத்து. காதல் விளைவிக்கும் வீரம் மூன்றெழுத்து. வீரர் செல்லும் களம் மூன்றெழுத்து. களத்திலே பெரும் வெற்றி மூன்றெழுத்து. அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் அழைத்து செல்லும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மூன்றெழுத்து என்று ஓர் இளைஞன் பேசி முடித்தார். அந்த இளைஞன் பேசி முடித்ததும் யார் இந்த இளைஞன் என்று அனைவரும் வியந்து பார்த்தார்கள். அந்த இளைஞன்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர், தமிழினத்தின் தலைவர், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக விளங்குவதற்கு காரணமானவர். தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் வாழ்ந்து மறைந்தவர். தன்னுடைய மரணத்தில் கூட போராடிதான் வெற்றி பெற்றார் என்பதை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. இந்த இனத்திற்காக 80 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 60 ஆண்டுகால சட்டமன்றத்தில் மக்கள் பணி, 19 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட மகத்தான முதலமைச்சர், இன்றைய நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவர், விவசாயிகளுடைய துயரை துடைத்தவர், ஏழை எளியோரின் கண்ணீரை துடைத்தவர், மகளிருக்காக ஆட்சி செய்தவர், ஒரு இனத்திற்கே பெயர் வைத்த மகத்தான தலைவர், இந்திய அரசியல் வரலாற்றின் ராஜதந்திரி. அவர் உயிரோடு இருந்து மறைந்த காலம் வரை தமிழ்நாட்டு அரசியலின் தலைப்புச் செய்தி. இப்படிப்பட்ட மகத்தான ஆளுமையுள்ள தலைவனுடைய 102வது பிறந்த நாளில் தமிழினத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை போற்றுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம். அவருடைய புகை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் அவர் விட்டு சென்ற பணியை அவரது தவப்புதல்வர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இந்தியாவிற்கே முன்மாதிரியான ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி மிக சிறப்பாக எல்லோருக்கும் எல்லாமான ஒரு ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார். இவை அனைத்திற்கும் தலகர்த்தாவாக விளங்கக்கூடியவர்தான் தமிழினத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், போற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.